Hello friends, welcome back to my channel. நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா நோ மேக்கப் லுக், அதாவது ஃபவுண்டேஷன் இல்லாத மேக்கப் லுக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். as usual எப்பவும் போல் நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். சிடிஎம் ப்ராசஸில் லாஸ்ட் ப்ராசஸ் மாய்ஸ்சரைசர். நான் அதுக்கு மாமரத்தோட மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். இது நல்ல லைட் வெயிட்டாக ஒரு தின் லேயராக தான் இருந்தது. நான் மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு எப்போவுமே மேக்கப் வந்து லைட்டாக போட்டாலும் சரி, நல்ல ஃபங்க்ஷன்ஸ்க்கு போகிற மாதிரி ஹெவியாக போட்டாலும் சரி, மாய்ஸ்சரைசரும் ப்ரைமரும் ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. நான் நல்லா மாய்ஸ்சரைசர் போட்டதுக்கப்புறம் நான் வந்து இப்போ ப்ரைமர் போட போகிறேன். ப்ரைமர் வந்து நான் கலர் பார் தான் யூஸ் பண்ண போகிறேன். கலர் பார் ப்ரைமர் வந்து டவுன்வர்ட்ஸில் அப்ளை பண்ண போகிறேன். ப்ரைமர் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் வந்து கன்சீலர் தான் யூஸ் பண்ணுறேன், நிக்ஸோட கன்சீலர். நான் என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன்றது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். லிங்க் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து ஷேர் பண்ணி விட்றேன். எனக்கு எங்கெங்கெல்லாம் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கிற ஏரியாஸ் எல்லாத்தையுமே வந்து நான் வந்து டேம்ப் ஸ்பாஞ்சை வச்சு நான் வந்து எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஐ சுற்றி லைட்டாக டார்க்னஸ் இருக்கும், நம்ம ஸ்கின் கலரை விட கொஞ்சம் டார்க்காக இருக்கும். நான் அதனால் கண்ணுக்கிட்ட அப்புறம் வந்து மவுத்து எல்லாமே சுற்றி நம்ம வந்து கன்சீலர் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறோம். இதில் வந்து நமக்கு பிளெண்டிங் தான் ரொம்ப முக்கியம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பிளெண்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஸ்கின் டோனோட நல்லா மெர்ஜ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு லேயராக போட்டிருக்கோன்ற ஃபீலும் இருக்காது. அதே சமயத்தில் நம்ம வந்து மேக்கப் தெரியக்கூடாது அப்படின்றதுனால போடுறதுனால ரொம்ப தின் லேயராக போடும்போது நமக்கு அவ்வளோவா தெரியாது. அதனால் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப நேரம் கன்சீலரை வந்து பிளெண்ட் பண்ணி நான் வந்து ஸ்கின் டோனோடய மெர்ஜ் பண்ணுற மாதிரி பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் வந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணல. இதுக்கப்புறம் டேரெக்டாக காம்பேக்ட் பவுடருக்கு போகிறேன். நான் அதுக்கு யூஸ் பண்ண போகிற காம்பேக்ட் பவுடர் வந்து பேக்கு பிஎஸ்சி பிராண்டோட காம்பேக்ட் பவுடர் தான் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். அதில் என்னோடய ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி எடுத்துகிட்டு நான் வந்து ஸ்பாஞ்ச் வச்சும் போடலாம், நான் ப்ரஷ் வச்சும் போடலாம். நான் வந்து ப்ரஷ் வச்சு போட்டுக்கிறேன். எனக்கு ப்ரஷ் வச்சு போடுறதுக்கு தான் ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் ப்ரஷ் வச்சு தான் நான் போடுறேன். காம்பேக்ட் பவுடர் வந்து ஃபுல்லாக நான் எல்லா ஏரியாலையுமே போட்டுட்ருக்கேன். கன்சீலர் பண்ண இடத்துல மட்டுமே ஒரு சிலர் போடுவாங்க. நான் வந்து ஃபுல் ஃபேஸ்க்குமே நெக் வரைக்கும் கவர் பண்ணி நான் வந்து காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன். நோ மேக்கப் லுக் பண்ணும்போது ஃபவுண்டேஷனும் போடக்கூடாது. ஐ மேக்கப்புக்கு லைனரு காஜல் இந்த மாதிரி எதுவுமே போடாதீங்க. அப்போ நோ மேக்கப் லுக் வந்து நல்லாயிருக்கும். நம்ம கண்ணுக்கு போட்டுட்டாலே நம்ம மேக்கப் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ கண்ணுக்கு எப்போவுமே எதுவுமே பண்ண வேண்டாம். மஸ்காரா மட்டும் 2 கோட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ ஐப்ரோ பென்சில் ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ பென்சில் வச்சு நான் ஐப்ரோ வந்து லைட்டாக டச் பண்ணிக்கிறேன். அடுத்து நான் ஐஷேடோவில் இந்த ஆட்டிடியூட் ஐஷேடோ யூஸ் பண்ணுறேன். அதில் வந்து 3rd கலர், அதாவது நியூட் ஷேட் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இது எதனால் நான் ஐலைட் மேலே கொடுக்குறேன் அப்படின்னா, நம்ம கன்சீலர் வச்சு அண்டர் ஐ அண்டு ஐலிட்லேயும் நம்ம வந்து கன்சீலர் வச்சு நம்ம வந்து பிளெண்ட் பண்ணியிருக்கோம். ஆப்வியஸாக நம்ம வந்து கன்சீலர் போட்டிருக்கோம், இல்லை அந்த இடத்துல ஏதோ ஒன்று நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்றது வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்கு ஐலிட் மேலே அந்த லைட் நியூட் ஷேட் கலரை நான் வந்து இந்த மாதிரி போட்டுக்கிறேன். நான் வந்து அந்த பாதாம் ஷேப் வரணுன்றதுக்காக லைட்டாக டிஃபைன் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் டார்க்காக. அப்போ ஐலிட் வந்து கொஞ்சம் இம்போஸ்டாக தெரியும். லாஸ்ட் ஸ்டெப் ஹைலைட்டர். நம்ம ஃபவுண்டேஷன் போட மாட்டோம், கான்டோர் ப்ளஷ் எதுவுமே போட மாட்டோம். ஸோ காம்பேக்ட் அடுத்து டேரெக்டாக ஹைலைட் பண்ணிவிட்டு நம்ம நேராக ஹைலைட்டருக்கு போயிடுவோம்.
கொஞ்சம் க்ளோவாக தெரியறதுக்கு நீங்கள் ஹைலைட்டர் மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா blend பண்ணி விட்டுட்டு இப்போ நான் லாஸ்ட்டாக மஸ்காரா போட்டுக்க போகிறேன். நான் வந்து மஸ்காரா வந்து மேலேயும் அதாவது ஐலாஷில் வந்து நான் மேலேயும் போட்டுக்கிறேன், கீழேயும் லோயர் லேஷ்லேயும் போட்டுக்கிறேன், அப்பர் லேஷ்லேயும் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி மஸ்காரா போட்டோன்னா நம்ம ஃபால்ஸில் லேசஸ் கூட நம்ம வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளுடைய லேசஸே ரொம்ப அழகாக இருக்கும். லாஸ்ட்டாக பிஎஸ்சி பிராண்டோட லிப் crayon பென்சில் வச்சு நான் லிப்ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இதுவும் ஒரு நியூட் ஷேட் தான் நான் கொடுக்குறேன். இது என்ன ஷேட் அப்படின்றதே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த லுக் எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.